வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாத்தின வீடியோ மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்ன டிசபிலிட்டி அப்படின்னா பார்க்கின்சன் டிசீஸ். இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா நடுக்குவாதம். இது வந்து ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷன், அதாவது நரம்பில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, அதை தான் நியூரலாஜிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ப்ராக்ரெசிவ் டீஜெனரேட்டிவ் மூமெண்ட் டிஸார்டர் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம மூளையில் ஒரு சில சிக்னல்ஸ்லாம் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு இந்த சிக்னல் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்லாம் இருக்குது. அதில் டோப்பமைன் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து வீக் ஆகிறதுனால இந்த டிஸார்டர் வந்து வரும். இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம ஜெனட்டிக்கில் வந்து ஒரு சில ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஜிபிஏ, ஜிஎன்சிஏ, பிங்க்1 அந்த மாதிரி ஜீனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அப்புறம் ஜென்ஸ், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க, காஃபி அதிகமாக குடிக்கிறவங்க, நல்ல வேகமாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிஸார்டர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா, கை கால் வந்து நடுக்கம் இருக்கும். கை காலை வந்து உடனே அசைக்கணும் அப்படின்னா அவங்களால அசைக்க முடியாது. நம்ம வந்து இப்போ நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாலாம் அவங்களால நடக்க முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் நடப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு பேசுகிறதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கோவப்படுறாங்கன்னா கோவப்படுறதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்போம், சோகமாக இருக்கோம் அப்படின்னா சோகமாக இருக்கிறதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்போம். அதெல்லாம் வந்து அவங்களால கரெக்டாக கொடுக்க முடியாது. அப்புறம் நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுட்டு உள்ளே முழுங்குறதுக்கு ஸ்வாலோயிங் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டிஸார்டருக்குன்னு வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதாவது எடுப்பாங்க. அதை வச்சு இது என்ன கண்டிஷன் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிக்குவாங்க. அப்புறம் இதோட ப்ராக்ரஷனையும் சிம்டம்ஸையும் நம்ம கம்மி பண்ணுறதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து இது நாள் வரைக்கும் ஒரு சில டிசபிலிட்டிஸ் டிஸார்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இது எல்லாத்தோட எக்ஸ்பிளைன்ட் வீடியோஸ் இனிமேல் வர நம்ம பார்க்கலாம்.